ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மலாய் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் 1 லிட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ கொதிக்க போகுது. அந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் மில்க்குக்கு தேவையான சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அந்த பால் ஏடெல்லாம் ஓரமாக விட்டுட்டு நம்ம பாலை திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். பால் ஏடு வர வர நம்ம அதை ஒதுக்கி ஒதுக்கி விடணும். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ரபடி. அதுக்கப்புறம் நான் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன் சுகரில், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். த்ரீ டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். திக்காகுது வரை நம்ம காய்ச்சிட்டே இருக்கலாம். மில்க் திக்காயாச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பாலேடெல்லாம் அந்த பால்லையே கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொதிச்ச அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம இப்போ கேக்குக்கு ஃப்ளார் எடுத்துக்கலாம். 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வேற ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் டோட்டலாக 6 டேபிள் ஸ்பூன் வரும். சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் 1 கப் சுகர் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். 2 கப் மைதாக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு எக்லெஸ் கேக், அதனால் தயிர் ஊற்றிருக்கோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நமக்கு பீட்டர் தேவையில்லை. அதுக்கப்புறம் 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 கப் ஊற்றிருக்கேன். நம்ம பார்த்துட்டு நம்ம ரெண்டாவதும் ஆட் பண்ணலாம். 1 கப் இல்லைன்னா பாதி கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு பாதி கப் ஆட் பண்ணியிருக்கேன் மில்க். தேவைன்னா ஃபுல்லாமே ஊற்றிக்கலாம். நமக்கு இதே போதும், கரெக்டாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும் பேட்டர். இப்போ நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ கேக் பேட்டரை ஊற்றிடலாம். இதை நம்ம நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸில் இந்த கேக் ரெடி ஆயிரும். வச்சு எடுத்துடலாம். இந்த பேனில் நான் பேக்கிங் பேப்பர் வைக்கலை. ஏன்னா நான் இதிலையே அந்த மில்கை ஆட் பண்ண போகிறேன். அதனால நான் பேப்பர் போடலை. இப்போ ஒரு ஃபோர்க்கால் குத்தி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்ம குத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரபடியை ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஊற்றி விட்டுடலாம். பதாமும் பிஸ்தாவும் சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் டெக்கரேட் பண்ணிடலாம். ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். சர்வ் பண்ண நம்ம கேக் இப்போ ரெடி ஆயிட்டு. இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்டான மலாய் கேக் இப்போ நமக்கு ரெடி ஆயிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பாஞ்சாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்டதுக்கே அவ்வளோ பிடிக்கும். பீஸ் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு மேலேயும் நம்ம ரபடி ஊற்றி நம்ம சாப்பிடணும். சூப்பரான மலாய் கேக் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.